இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேங்கோ பாசந்தி எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: மாம்பழம், சர்க்கரை, நட்ஸ், பால். ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்து அதை காய்ச்சிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி பாலில் ஏடு காஞ்சு பொங்கி வரும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா சுண்ட காய்ச்சணும் பாலை. பாலோட குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் போது ஏடு கொஞ்சம் திக்காகும். திக்காகிற ஏடை பாத்திரத்தோட சைடில் திரட்டிக்கோங்க. சைடில் திரட்டின ஏடை ஒரு ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு கீறி விட்டுடுங்க. அந்த ஏடை பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி 1/2 லிட்டர் பால் முக்கால்வாசி கம்மியாக இருந்ததுக்கப்புறம் இதில் 5லேருந்து 6 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பால் பாதியாக கம்மியாக இருந்ததுக்கப்புறம் இதோட கலர் லைட் எல்லோயிஷாக சேஞ்ச் ஆகிடும். இது சர்க்கரையோடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பொடி பண்ண நட்ஸை இது கூட சேர்த்துக்கோங்க. 4 பாதாம், முந்திரி, 2 அக்ரோட் எடுத்து பொடி பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாம்பழம் விழுதை நம்ம செஞ்சு வச்ச பாசந்தியில் சேர்த்து மிக்ஸ் ஒரு பவுலில் அரைச்சி வச்ச மாம்பழம் விழுதை இந்த மாதிரி ஓரமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மேலாப்பில் இழுத்து விட்டுருங்க. இதில் நம்ம செஞ்சு வச்ச மேங்கோ பாசந்தியை சேர்த்து டெக்கரேட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். சுவையான மேங்கோ பாசந்தி ரெடி.